ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசன் மூவியோட ப்ரோமோ வந்து நேற்று தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 o'clock யூடியூப்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இதை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தனுஷ் அண்ட் சிம்பு இவங்க 2 பேரோட ஏஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம அந்த படத்தோட ப்ரோமோ அண்ட் வடசென்னை படத்தோட மூவி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 பேரோட ஏஜும் சேம் தான். அது எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சிம்பு ஒன்று பேசிகிட்டு இருப்பார் ஜட்ஜு கூட. இந்த மாதிரி நான் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது வந்து இந்த நம்ம போலீஸ் வந்து என்ன தப்பாக பிடிச்சிட்டாங்க, கொலை பண்ண நினச்சிட்டு தப்பாக பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதே 1991 சிம்பு என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார் அப்படின்னா, அப்போ தான் கேரம் போர்டு ஆடிட்டு இருந்திருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படின்ற கேரக்டர் வந்து தனுஷ்கிட்டே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கேரம் போர்டு ஆடு, ஸ்போர்ட்ஸ் போட்டோவில் உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான். பட் சேம் ஏஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா, தனுஷ் வந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருக்க அதே டைமில் சிம்பு வந்து ஒரு 3 கொலையே பண்ணியிருப்பார். ஆனால் அது 3 கொலை தானா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய கையை போட்டு தள்ளியிருப்பார். போட்டு தள்ளிட்டு திரும்பி பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து நின்றுருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களே போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பை ரெக்கார்டில் ஒரு 3 கொலை பண்ண மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான். இந்த 2 பேரில் யார் கெத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிம்புவை தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, ப்ரொமோவில் காட்டியிருக்க விஷயம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தனுஷ் கேரம் போர்டு ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொலை பண்ணியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா 1991. இப்போது தனுஷ் படத்தோட வடச்சென்னை மூவி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அதாவது எம்ஜிஆர் இறந்த டேட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எம்ஜிஆர் இறந்துட்டார சொல்லிட்டு ஒரு கலவரம் நடக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போது இயர் என்னென்னு பார்த்தோன்னா 1987. ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து இறந்த டேட் வந்து 1987. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தனுஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேரம் போர்டு ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம தனுஷ் வந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருக்க, அதாவது கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிம்பு வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் கொலையே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மூவியில் சிம்புக்கு எத்தனை கெட்டப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வடச்சென்னையை பார்க்கணும். வடச்சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளீன் ஷேவு, அந்த எப்படி சொல்கிறது, இந்த கோழி ஃபங்கு மாதிரி வச்சுருக்க மாதிரி ஒரு சீன் கூட வரும். போலீஸ் வந்து கேட்டிருப்பாரு, என்னடா இது கோழி ஃபங்கு மாதிரி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அதே கெட்டப்பில் தான் சிம்புவும் இருக்கார் அதை கொலை பண்ணுற சீனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டை தாடி வச்சுருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் பியர்டில் இருப்பார் தனுஷ். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சிம்புக்கும் கெட்டப் வந்துருக்கு. கிட்டத்தட்ட சேம் கெட்டப் தான், ஆனால் 2 பேராக காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட தனுஷும் சிம்புவும் சேம் கெட்டப்பில் தான் காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 கெட்டப் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து க்ளீன் ஷேவு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைட்டாக பியர்டு இருக்க மாதிரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் பியர்டு இருக்க மாதிரி. ஸோ ஃபுல் கேங்ஸ்டர், அதாவது ஒரு சாதாரண பையன் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டால் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடி வரும்போது அவனுடைய கேரக்டர் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இன்னொரு கொலை பண்ணுறான், அதாவது அவனுக்காகவோ இல்லை அவன் நெருக்கமானவங்களுக்காகவோ இன்னொரு கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் ஆகுறான் அப்படின்ற போது ஃபுல் பியர்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு என்னோட ஒரு கணிப்பு தான். இது வந்து படத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு நான் ஒரு ஐடியாவை சொல்கிறேன் நான் கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிந்து இந்த மூவியில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்னு பார்த்தோன்னா, ஏன்னா படத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க யார் வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நெல்சனும் கவினும் வர்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெல்சன் வந்து ப்ரொமோலே காட்டிட்டாங்க, பட் கவினை காட்டலை. கவினுக்கு மேக்ஸிமம் ஒரு மெயின் ரோல் இல்லைனா ஒரு சைட் ரோல் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோல் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன ரோல் கூட இருக்கலாம் படத்தில். ஸோ இந்த ப்ரொமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா சிம்புவோட அந்த ஸ்டோரியை படமாக பண்ணுற மாதிரி நெல்சன் வந்து இப்போ ஒரு வீடியோ எடுத்து படமாக பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ப்ரொமோவில் வடச்சென்னை ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொமோவில் உண்மையிலேயுமே வடச்சென்னை ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. இந்த படத்துக்கும் வடச்சென்னைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறனே சொல்லியிருப்பார். ஸோ இந்த படத்துக்கும் வடச்சென்னைக்கும் கனெக்ஷன் இருக்குது. அது எந்தெந்த விஷயங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டப் கிட்டத்தட்ட சேம் கெட்டப், கிட்டத்தட்ட சேம்
இயரில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு சேம் லுக்கு. அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பைக்கு, அங்கே இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ வடச்சென்னை ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு வடச்சென்னையில் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தோட எண்ணில் அது ஒரு ரெஃபரன்ஸாக கூட தனுஷ் சாரை காட்டலாம். அந்த மாதிரியும் நமக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் இப்போது எம்ஜிஆர், ரஜினி, விஜய் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கும்போது சிவாஜி சாரை காட்டியிருப்பாங்க. ஸோ எம்ஜிஆர் சார் இருக்கும்போது சிவாஜி சாரை காட்டியிருப்பாங்க. அதே ரஜினி சார் இருக்கும்போது கமல் சார் காட்டியிருப்பாங்க. ஸோ விஜயும் அஜித் சாரும் சேர்ந்து கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, ராஜபாளையம் ஒரு படம். பட் சிம்பு தனுஷ் சேர்ந்து ஒரு படம் பண்ணது கிடையாது. ஸோ இந்த படத்தில் வேணால் சிம்புவும் தனுஷும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இந்த கதைக்களத்தை உருவாக்கலாம். நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.